வணக்கம் மகளே, இப்போ நம்ம இருக்கிறது சென்னை தாம்பரம் எடுத்த கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட், அதாவது ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்ட். இதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஆப்போசிட்டில் பார்த்தா இப்போ பார்க்குற இந்த ஹாஸ்பிட்டல் தெரியும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு தான் ஆர்கேபி ஹாஸ்பிட்டல். இதுக்கு பேக் சைடில் ஒரு வீடு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த வீடு தான். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடு சூப்பராக இருக்குது. நல்ல 1800 ஸ்கொயர் ஃபீட் இடம். நல்ல பங்களா மாடலில் சூப்பராக கட்டியிருக்காரு. ரெசிடென்ஷியல் ஏரியா தான் பார்க்குறீங்க. கார் பார்க்கிங் மட்டும் 2 கார் நிறுத்தலாம். நல்ல பெரிய சைஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது தெரியும். தாராளமாக கார் 2 கார் தாராளமாக நிறுத்தலாம். சுற்றியுமே செட் பேக்கும் விட்டுருக்காரு. பார்க்குறீங்க வால் எல்லாமே உங்களுக்கு கிரைனட் ஃபினிஷிங் தான். காம்பவுண்ட்லேருந்து வால் எல்லாமே உட்டும் நல்ல தேக்குட் போட்டிருக்காரு. மெயின் டோர் இது ஒரு நார்த் ஃபேஸிங்கான வீடு தான். வாஸ்து பிரகாரம் பக்காவாக கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம ஹால் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மொழியில் உங்களுக்கு பெட்ரூம் வருது, அக்னி மொழியில் கிச்சன் வருது. ஸோ அதனால் நல்ல வாஸ்து பார்த்து தான் கரெக்டாக கட்டியிருக்காரு. இது வந்து காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹாலில். ஸோ ரைட் சைடு பார்க்குறோம், இது குபேர மொழி. இதில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காரு. பெட்ரூம் டோருமே பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ப்ளைவுட்டில் கொடுப்பாங்க, இவர் உட்டில் தான் பண்ணியிருக்காரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 பெட்ரூமே கபோர்ட் ஒர்க்கு, கிச்சனும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கல் எல்லாமே செம்மையாக நல்ல ஒரு கிரானைட் கல்லாக போட்டு தான் பண்ணியிருக்காரு இந்த வீட்டுக்கு. அது மட்டும் இல்லை, அதை விட முக்கியமான விஷயம், இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆற்று மண்ணில் கட்டின வீடு. விழுப்புரத்துலேருந்து ஆற்று மண் எடுத்துகிட்டு வந்து அவரே கட்டியிருக்காரு. அந்த ஓனர் தான் இந்த வீட்டில் இருந்தாங்க. பூஜை ரூமும் நல்ல ஒரு உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது பூஜை ரூம் இப்போ பார்க்குறது. பூஜை ரூம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடு என்ன கேட்டிங்கன்னா நல்ல ஒருத்தான வீடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு பங்களா மாடல் வீடுன்னா இதை நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரைனைட் போட்டு 2 கார் விடுற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்து ஒரு நல்ல வுட் ஒர்க் ஃபினிஷிங்கில் நல்ல வாஸ்து பார்த்து கட்டின வீடு. 2 சைடுமே செட் பேக் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்குது, பேக் சைடாக இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 30க்கு 60 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் இருக்குது. 3/4 கிரவுண்ட் இடம். பில்டிங் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,23 லட்சம் ரூபாய் சொல்கிறாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. கொஞ்சம் விலை குறையும், ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, கம்மியாக தான் குறையும். ஸோ அதுவும் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்க்குறீங்க அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒருத்தான வீடு தான் இது. உங்களுக்கு ஓகே, பட்ஜெட் வைஸ் ஓகே, 1,23 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு வாங்கலாம். 3/4 கிரவுண்ட் இடம் இருக்குன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ப்ரைஸ் கொஞ்சம் குறையும். ஸோ டேரெக்டாக ஓனர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓனர் டு ஓனர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். டேரெக்ட் சேலிங் தான். ஸோ இப்போ பார்க்குறீங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மாடர்ன் கிச்சனாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்டி நியர்பை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு போகுது இடன்றது விசாரிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6,000 ரூபாய் கிட்ட போகுது ஃபார் ஸ்கொயர் ஃபீட். அப்படி பார்க்கச்சா 1800 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு நல்ல ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு தெரியும். அப்படி பார்த்தா நமக்கு இந்த வீடு வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் வருது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா வீடு தரணும், அவங்களுக்கு இந்த வீடியோ